எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நகை அடகு வச்ச நகையை எப்படி நம்ம மீட்கிறது, அதற்குண்டான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த வீடியோ பார்க்க முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும், எல்லாருக்கும் பயன்பெறட்டும். நீங்கள் லைக் கொடுக்குறது மூலமாக இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும். நகை அடமானம் வச்சுருக்கவங்க யாராக இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முதல்ல நகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பெண்களுக்கு அழகு கொடுப்பதுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையாகவும் இருக்குது. அதாவது அவசர காலத்துக்கு நம்மளோட நகைகள் தான் நம்மளுக்கு அவசர தேவைக்கு உதவுது. அதனாலேயே நம்ம நகைகளை அதிகமாக வாங்கி நம்ம வைப்போம். பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நகைனா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கும். அதை விட நம் குடும்பத்துக்காக அது தேவை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நகை மேலே ஆசைப்படுவது உண்டு. இதனால தான் நான் பெண்கள் நகையை ரொம்ப விரும்புவாங்க. இந்த நகையை நம்ம வீட்டில் தங்கணும், நம்ம வீட்டில் அது அடமானம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இந்த நகை அடமானம் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு நம்ம மகாலட்சுமியின் கடாட்சம் இருக்கணும். மகாலட்சுமி நம்ம வீட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு நகை நல்லா சேரும். அதற்கு உண்டான பொருள் மங்களமான மஞ்சள். மஞ்சள் மகாலட்சுமிக்கு பிடிச்சமான பொருள். இன்னொரு பொருள் குங்குமம். இதுவும் மங்களகரமான பொருள். அதுக்காக நம்ம குங்குமமும் எடுத்துக்கிறோம். இன்னொன்று ₹1 நாணயம் அல்லது ₹5 நாணயம், அதை எடுத்துக்கோங்க. ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. இல்லையா ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு அகல் மாதிரி உள்ள பொருளை எடுத்துக்கோங்க. இது 2 தான் எடுக்கணும், வேறு எதையும் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த கண்ணாடி இதில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். மகாலட்சுமிக்கு உரிய நாளான வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஒரு கல் உப்பு பாக்கெட்டை கடையில் அன்னைக்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு இந்த மாதிரி அந்த கண்ணாடி பாத்திரத்தில் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. கண்ணாடி பாத்திரத்தில் ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ நம்ம குங்குமம் மஞ்சள் வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ கொஞ்சோன்னு மஞ்சள் போட்டுட்டு அதற்கு மேலே குங்குமத்தை நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ₹1 நாணயமோ இல்லை ₹5 நாணயமோ உங்கள்கிட்ட இருக்குது. ஆக மொத்தத்தில் ₹1 இல்லை ₹5 நாணயம் தான் வைக்கணும். இந்த ₹1 நாணயத்தை அதில் வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு குண்டு முத்து நகை, அதாவது ஒரு மூக்குத்தியாக இருக்கட்டும், ஒரு சின்ன பொருள், சின்னதாக ஒரு நகையை எடுத்து வைக்கணும். வச்சுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில் நீங்கள் பண்ணிடுங்க. 6 to 7 இல்லைன்னா 1 to 2 இல்லைன்னா இரவு 8 to 9 இந்த நேரத்தில் பண்ணுங்கள். சுக்கிரன் நகை ஆபரணங்களுக்கு அதிபதி. அதனால தான் நான் அதை செய்ய சொல்கிறேன். இதில் ஒரு பச்சை கற்பூரத்தையும் எடுத்து வச்சுருங்க. இது மகாலட்சுமியை வசீகரிக்கும், அதாவது பணம் நகை எல்லாம் சேர வைக்கும். இதை நீங்கள் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும், ஒரு 3 நாள் வச்சுடுங்க. 3ஆவது நாள் அதை எடுத்து அந்த நகையை மறக்காமல் எடுத்து உங்கள் நகைப்பட்டி நீங்கள் எங்கே நகை வைக்கிறீங்களோ அதில் எடுத்து வச்சுருங்க. பணத்தை பர்ஸில் போட்டு வச்சுடுங்க. மீதத்தை என்ன பண்ணணும், ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீரை போட்டு அதில் நல்லா அதை கலந்து கால்படாத இடத்துல ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டிங்கன்னா இப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடமானம் வைத்த நகைகள் கூடிய விரைவில் நீங்கள் மீட்டுருவீங்க. இதுக்கு நான் மைத்திரை முகூர்த்தம் மாதம் மாதம் போட்டுட்ருக்கேன். அந்த மைத்திரை முகூர்த்தத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் நகை கண்டிப்பாக திரும்ப கிடச்சிரும். இந்த கல் உப்பு ரொம்ப ரொம்ப மகாலட்சுமிக்கு பிடிச்ச பொருள்னால கல் உப்பில் செய்கிற எந்த ஒரு இதுவும் சீக்கிரமே நம்மளுக்கு விருத்தியாகும். இப்போ நகை வச்சுருக்கோம், நாங்கள் அடமானமே வைக்கலை, ஆனால் அது நகை கடைக்கு போகாமல் இருக்கணும்னா, இல்லை நகை அடமானம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க திரும்ப போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுன்னா, கல் உப்பை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு அதில் நீங்கள் அடமானம் வாங்கிட்டு வந்த அந்த நகையை திருப்பிட்டு வந்த நகையை அந்த கல் உப்புக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் மூடி, அது மேலே கொஞ்சம் உப்பை போட்டு மூடி அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல தண்ணியில் கழுவிட்டு வீட்டில் கோமியம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கோமியத்தில் போட்டு கொஞ்சம் நேரம் வையுங்க. இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், கோமியம் கிடைக்கும், இது பஞ்சகவ்யம் கிடைக்கும். இதை எடுத்து அதில் அந்த நகையை போட்டு நல்லா அதில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உங்கள் நகைப்பெட்டியில்
வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் நகை வந்து அடகு கடைக்கே போகவே போகாது. நகை எப்போவுமே உங்கள்கிட்டயே இருக்கும். நகை வாங்குகிற பாக்கியமும் கிடைக்கும். ஏன்னா நகையில் வந்து நம்மளுக்கு தோஷங்கள் இருக்கும். இப்போ அடகு கடைக்கு அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து அந்த தோஷம் வந்து இருக்கும். அதனால தான் அந்த தோஷத்தை போக்குறதுக்காக கல் உப்பில் வச்சு எடுக்க சொல்கிறோம். அதற்கு பிறகு நகை வந்து நம்மளுக்கு அதிகமாக சேரணும்னா மகாலட்சுமி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால தான் மகாலட்சுமியின் அம்சமான கோமியம், பஞ்சகவ்யம் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று எடுத்து அதில் நீங்கள் வந்து அந்த நகையை போட்டு கழுவி எடுத்து நகைப்பெட்டியிலையோ நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே பீரோவில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நகை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நகை வாங்குகிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நகையும் அடகுக்கு போகாது. உங்கள் நகை வாங்குறதுக்கு உண்டான பணமும் உங்களுக்கு வருமானமும் ரெட்டிப்பாகும். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம். நம்மளுக்கு கண் திருஷ்டி தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து நிற்கணும். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நகைகள் போட்டுட்டு போகும்போது சில பேரோட கண் திருஷ்டினாலேயும் நம்மளோட நகைகள்லாம் வந்து அடமானத்துக்கு போகிறதோ இல்லை தொலைந்து போகிறதோ இல்லை நகை நம்மளுக்கு வராமல் இருக்கிறதோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இதையெல்லாம் நீக்கணும்னா இந்த மாதிரி நான் சொன்ன பரிகாரத்தை கல் உப்பில் இந்த நகைகளை எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து இந்த கோமியம் இதில் வந்து கழுவி எடுத்து வைங்க. இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுற வகையில் வந்து உங்கள் வீட்டில் வந்து நகை பணம் சேர்ந்து நகை வந்து உங்களுக்கு அடகு கடைக்கே போகாது. கடன் வராது, பணம் சேரும், வருமானம் அதிகமாகும். உங்களுக்கு வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து உடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.